பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சுயத்தை கொடுத்துருக்கிறார். பல நேரங்களில் நம்ம சுயமாக சிந்திச்சு சில வழிகளில் நம்ம நடந்துடுறோம். வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்குது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள்னு. அப்படி நாம் சுயமாக சிந்தித்து எந்த விஷயத்துலலாம் நடக்கிறோம், நம்ம குடும்பத்தில் ஒரு காரியத்துக்காகவோ, இல்லை நம்மளோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதுக்கோ, இல்லை தொழில் செய்கிறதுக்கோ, இல்லை உறவினர்கள் மத்தியில் ஏதாவது சொத்து ஒரு வாங்கணுமோ, இல்லை பூர்வீக சொத்தோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம சுயமாக முடிவெடுத்து நம்ம நடக்கிறோம். அப்படி நடக்கும்போது அதில் நமக்கு ஏமாற்றம் தான் காணப்படும். பல கண்ணியான சூழ்நிலைகள், துயரமான துக்கமான சூழ்நிலையில் போய் நாம் மாட்டிக்கிடுவோம் அப்படி நாமளாக எடுக்கும்போது. ஆனால் பைபிளில் ஒரு தேவ மனிதர் இருக்கிறாரு, தாவீது ராஜா. அவர் வந்து நாட்டுக்கே ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த அவரை சொல்லும் போதும் அவர் கர்த்தரிடத்துல தான் வந்து கேட்குறாரு. தான் சுயமாக அந்த இடத்துல அவர் முடிவு எடுத்திருக்கலாம் நினச்சார்னா, ஆனால் அவர் எடுக்காமல் கர்த்தர்கிட்ட வந்து கேட்குறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? அவரை போல் நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை வந்து எவ்வளோ உரிமையாக அவர் கேட்குறாரு பாருங்களேன். நீரே என் தேவன், நீரே என் தகப்பன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுபோல் நம்மளும் இருக்கணும். நம்ம வந்து சில நேரங்களில் நாம் நடக்கிற வழி ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம போகிற வழி நம்மளா ஒரு விஷயம் குடும்ப காரியத்துக்கோ ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளா சுயமாக சிந்திச்சு அந்த முடிவெடுத்து நம்ம அந்த வழியில் போகும்போது அதோட வழி மரண வழியாக கூட இருக்கலாம். ஆனால் அது வந்து நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அப்புறம் நம்ம சுயமாக எடுத்து அது மரணத்தில் போய் நம்மளை விட்டுரும். அப்படி இல்லைன்னா நம்ம எடுத்து நடக்கிற வழியில் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டுரும். நம்ம ஆண்டவரே மறக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டுருவோம். அப்படிப்பட்ட முடிவுகளை நாம் எடுத்துருவோம். அதனால் அப்படி நாம் எடுத்தோன்னா நம்மளோட பாதைகள் ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையுமே கண்ணீர்கள், கஷ்டங்கள், ஒரு சமாதானம் இல்லாமல் தான் இருக்கும். அதனால் இனிமேல் நாம் தாவீது ராஜாவை போல் நம்ம அனுதினமும் கேட்கணும். இனி நம்ம அனுதின ஜெபத்தில் நம்ம இந்த வசனத்தை சொல்லி கேட்கணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், இன்றைக்கு நான் உமக்கு பிரியமானதை செய்யணும் அப்படி நம்ம அனுதினமும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிக்கும் போது அவர் மரண பரியந்தம் வரை நம்மை செம்மையான வழியில் அவர் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.